எந்த பிரைவேட் ஆஸ்பத்திரியாவது 100% நான் சோப்ரோஷம் ஆக்கி தரேன் ஏதாவது சொல்றாங்களா? சொல்ல மாட்டாங்களா? 3 மாசம் புள்ள முழுகாம இருக்கும் போதே பிரைவேட் ஆஸ்பத்திரியில நம்ம ஆளு கூட்டி போவேன். ஆமா. ஏன்னா கல்யாணம் பண்ண புதுசுல இல்ல அதெல்லாம் சரிப்பட்டு வராது. தர்மாஸ்பத்திரி அதெல்லாம் ஆகாது. இவங்க நேரம் இங்க கூட்டிட்டு போயிருவாங்க. போன உடனே டாக்டர் கையை பிடிச்சு பார்ப்பேன். அவனுக்கு ஆப்பர் வந்துருச்சுல, உடனே துடியா துடிச்சிருவேன். அப்ப கூட அப்படி துடிக்க மாட்டேன். புள்ள 3 மாசம் முழுகாம இருக்கு. ஆஹா கங்க்ராச்சுலேஷன் அப்படி கையை கொடுத்துருவாங்க. அப்புறம் சொல்லுவேன், புள்ள லேசா வீக்கா இருக்கிற மாதிரி இருக்கு, மாத்திரை மருந்து போடணும். மாத்திரை ஒரு மாசத்துக்கு 30,000 செலவாகும் அப்படின்னு மாத்திரையை போட்டுருவேன். 9 மாசத்துக்கு மாத்திரை நீங்க புள்ள. ஆமா. பார்த்தா 9 மாசம் கழிச்சு மறுபடியும் அதே டாக்டர்கிட்ட கூட்டி போவேன். அப்போ துடிச்சிருவேன். எதுக்கு? புள்ள கோடி சுத்திக்கிருச்சு, தண்ணியை குடிச்சிருச்சு, அதை பிடிச்சிருச்சு, உடனே ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்ட்டுவேன். அவன் தான் அவன் கொடுத்த மாத்திரை தான் புள்ள கொழுக்கட்ட மாதிரி அத்த தண்ணியா வீங்கி போச்சு. 4.5 கிலோ இருந்தா என்ன பண்றது? உடனே ஆபரேஷன் பண்ணு சொல்லிட்டு காசை கறந்து ஆபரேஷன் பண்ணி தான் கையில கொடுப்பேன். அதுவும் அவன்